தலைவர், நெறியாளர் என்றுமே நான் தான் இன்னைக்கு. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 86. 86ஆம் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும் அல்லது உங்கள் ஒளியினை அமர்த்திக் கொள்ளவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு நிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது மெய்நிகர் மேடையை தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நான் முன்னவே சொன்ன மாதிரி தலைவர் மற்றும் நெறியாளர் ரெண்டுமே நான் தான். 86வது கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைவரையும் இந்த ஜூம் காணொளியில் எல்லா சிவகமுகத்திலும் அனைவரும் இருப்பது சிறப்பாக இருக்கிறது. 9 சிவகங்களிலும் அனைவரும் இருக்கிறோம். பார்ப்பதற்கே அரிதான விடயம் என்று கண்டிப்பாக ஒரு புகைப்படம் எடுத்து அனைவருக்கும் அனுப்ப வேண்டும். மிக அருமை. நம்முடைய ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். அவருடன் சில மணித்துளிகள் கழித்து பேசுவோம். இன்று நெறியாளராக நான் இன்று நமது கூட்டத்தில் 3 பகுதியாக பிரிக்கப்படும். முதல் பகுதி தயாரிக்கப்பட்ட பேச்சு. அவரவர்கள் தங்களுடைய பாதையில் தயாரிக்கப்பட்ட பேச்சை எடுத்து 5 முதல் 7 நிமிடங்கள் அல்லது 20 முதல் 25 நிமிடங்கள் அவருடைய பாதைக்கேற்ப பேசுவார்கள். அது முடிந்தவுடன் நமக்கு உடனடி பேச்சு 2வது பகுதி. 2வது பகுதி உடனடி பேச்சில் ஒருடைய தலைப்பை ஒரு 2 நிமிடங்களுக்கு 1 நிமிடத்தில் 2 நிமிடங்கள் வரை உங்களுக்கு தலைப்பு என்ன பேச வேண்டும் தெரியாது. நீங்கள் கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் பேச வேண்டும். அடுத்து 3வது பகுதி நம் பின்னூட்டம் அளிப்பதாகும். பின்னூட்டம் அளிப்ப பொது மதிப்பீட்டாளரை அழைத்து பின்னூட்டம் அளிக்க சொல்வோம். இதில் பேசியவர்களுடைய பின்னூட்டம் மற்றும் நேர கணக்கீடு, இலக்கண ஆசான், வெற்றிக்குறை அறிவிப்பாளர், உபரிச்சொல் கணக்கீட்டாளர், நகைச்சுவாளர் அனைவரையும் அழைத்து அவர்களுடைய பின்னூட்டங்களை அளிக்க சொல்லி கூறுவோம். கடைசியில் வெற்றி கோப்பை யார் வெற்றி பெற்றார்களோ அவர்களுக்கு வெற்றி கோப்பை அளிக்கப்படும். இதுதான் இன்றைய நிகழ்வு. முதலில் நாம் தயாரிக்கப்பட்ட பேச்சுக்கு செல்லலாம். அதற்கு முன் நம்முடைய ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். கிருத்திகா அவர்களே, காணொலியில் வர முடிந்தால் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். மியூட்ல இருக்கீங்க. சாரி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் கிருத்திகா தர்மராஜன். எனக்கு இப்பதான் ஜேபி அவங்க இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு, டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த குரூப்ல இணைஞ்சு உங்களோட பயணிக்கிறதுல மிகுந்த ஆர்வமா இருக்கேன்.
நன்றி ரொம்ப நன்றி. நன்றி கத்திகா அவர்களே. நிகழ்ச்சியை பாருங்க. தொடர்ந்து எங்களுடைய கூட்டத்துக்கு வாங்க. எங்களுடைய குழுவில் சேர்ந்து நீங்களும் வந்து பயன்பெறுங்கள். நன்றி. நன்றி. ஒரு ஒன்றை கூற மறந்துவிட்டேன். அவரவர்களுடைய ஆஹ், ஒருவருடைய செயல்களையும் நம்ம வந்து இப்போ வந்து யார் என்ன செய்ய போகிறாங்கன்னு அவங்களோட சிறிய குறிப்பீடு கொடுக்க சொல்லலாம். முதல்ல வந்து நம்ம வந்து பொது மதிப்பீட்டாளர் அழைப்போம். இன்றைய பொது மதிப்பீட்டாளர் வந்து அஜித் அவர்கள். அஜித், வாருங்கள், உங்கள் பணியை குறிப்பிடுங்க. பொது மதிப்பீட்டாளர் பாலா அவர்கள் என்று. பொது மதிப்பீட்டாளர் பாலாவா? ஆமா. மன்னிக்கவும் பாலா, நீங்கள் பொது மதிப்பீட்டாளர் அந்த பணியை உடல் பற்றி வேறு, இந்த உடல் வேறு. இந்த உடலுக்கு வைக்கப்பட்ட பெயர் பாலா, அந்த உடலுக்கு வைக்கப்பட்ட பெயர் அஜித். அதனால என்னுடைய வேலை என்னவென்றால் பொது மதிப்பீடு செய்வது. மதிப்பீடு என்பது எப்படி பேசினார்கள், பேசுகிறோம், என்னென்ன மதிப்பீடுகள் செய்ய வேண்டும் என்பதை நெறிமுறைப்படுத்தி வழிமுறைப்படுத்தி ஒவ்வொரு மதிப்பீட்டாளரையும் அழைத்து அவர்களை மதிப்பீடு அளிக்க வைக்க வேண்டும். அழைத்தவுடன் அவர்கள் மதிப்பீடு தருவார்கள். மதிப்பீடை முடிந்தவுடன் என்னுடைய மதிப்பீடாகிய பொது மதிப்பீட்டையும், இந்த கூட்டத்தை பற்றிய பொது மதிப்பீட்டையும் நான் வழங்குவேன். நன்றி. நன்றி பாலா அவர்களே. நீங்கள் தான் உடனடி பேச்சு நெறியாளர். அதை பற்றியும் உங்களுடைய உடனடி பேச்சு என்பது நம்மளுடைய டோஸ்ட் மாஸ்டர் எப்பொழுதுமே வருவது. தயாரித்து வந்து பேசுவார்கள். அது ஒரு முறை. திடீரென்று ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொன்னால் எப்படி பேசுவது, அந்த நிலையில் நம்முடைய அறிவை அல்லது திறனை வளர்த்து கொள்வது எப்படி, அதற்காக வைக்கப்படுவதுதான் உடனடி பேச்சு. என்ன கேள்வி கேட்பார்கள் என்று தெரியாது. நாம் தயாரித்தும் வரமாட்டோம். அந்த நேரத்தில் உங்கள் மனதில் தோன்றியதை நீங்கள் சொல்ல வேண்டும். 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடத்திற்குள் உங்களுடைய கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் வித்தியாசமாக பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. என்னவென்று சொல்லாமலே ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்து விட்டீர்கள். அனைவரும் ஆவலாக இருக்கின்றோம். எதிர்பார்ப்போம். அடுத்து காலம் பொன் போன்றது. இன்றைய நேர கணக்கீட்டாளர் பாக்யலட்சுமி அவர்களை பாருங்கள். மிக்க நன்றி. இன்று ஒரு புது வேலையை, மிக அறிமுகம் இல்லாத வேலையை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இன்று கன்னி பேச்சு பேசும் வித்யா அவர்களுக்கு 2 முதல் 4 நிமிடமா, இல்ல 4 நிமிடங்கள். கண்ணன் அவர்களுக்கு 5 முதல் 7 நிமிடங்கள். மற்றபடி உடனடி பேச்சிற்கு 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் வரை. மதிப்பீட்டாளர்களுக்கு 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் வரை கணக்கீடு செய்யப்படும். குறித்த நேரத்திற்குள் பேசுபவர்கள் வாக்குக்கு தகுதி பெறுவார்கள். பின்பு நீங்கள் ஜனநாயக முறைப்படி எல்லோரும் வாக்கை செலுத்துவீர்கள். வெற்றி கோப்பை பின்னர் அறிவிக்கப்படும். மிக்க நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. அருமையாக 4 முதல் 6 நிமிடங்கள். 4 முதல் 6 நிமிடங்கள். 4 நிமிடங்களில் பச்சை அட்டை, 5 நிமிடங்களில் மஞ்சள் அட்டை, 6 நிமிடங்களில் சிவப்பு அட்டை. 5 முதல் 7 நிமிடங்களுக்கான பேச்சில் 5 நிமிடங்களில் பச்சை அட்டை, 6 நிமிடங்களில் மஞ்சள் அட்டை, 7 நிமிடங்களில் சிவப்பு அட்டை காமிக்கப்படும். நன்றி. கண்ணன் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள். அவருக்கு எதையும் தயாரிக்கப்பட்ட வேண்டிய பேச்சே தேவையில்லை. அவருக்கு எப்பொழுதுமே உடனடி பேச்சு தான். தயாரிக்கப்பட்ட பேச்சு உடனடி பேச்சுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அவரை பொறுத்தவரை. அதனால் வந்து இன்று கண்ணனும் கன்னி பேச்சே பேசுகிறார் என்று நினைக்கிறேன். இல்ல 5லேருந்து 7 எவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக். வித்யாலட்சுமியை அஜித் மதிப்பீடு செய்கிறார். கண்ணன் அவர்களை மோகன் மதிப்பீடு செய்கிறார். கண்ணன், உங்களுடைய மதிப்பீட்டு படிவம் இருந்தால் மோகனுக்கு அனுப்பிவிடுகிறீர்கள்? மோகனுக்கா அனுப்புறேன். இங்கிலீஷ்ல தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இங்கிலீஷ்ல அனுப்புறேன். அதை அவர் இது படிக்கட்டும். நன்றி. அடுத்த பணி இலக்கண ஆசான். உபரிச்சொல் கணக்கீட்டாளர் என்று யாரும் குறிப்பிடவில்லை. வரதராஜன் ஐயா அவர்களே, நீங்களே இலக்கண ஆசானும் உபரிச்சொல் கணக்கீட்டாளரும் இருக்கிறீர்களா? செய்யலாம் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நன்றி. உங்கள் பணியை குறிப்பிடுங்கள் வரதராஜன் அவர்களே. இலக்கணம், இலக்கியம் இரண்டும் தமிழின் 2 கண்கள். அந்த இலக்கணம் கூடுமான வரையிலே முயற்சி செய்து இலக்கணம் வழுவாமல் பேசினால் மிக சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே உங்களுடைய எனக்கு தெரிந்த வகை சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலே நான் இலக்கண பிழைகள் ஏதாவது இருந்தால் கூட்டத்தின் இறுதியில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே மாதிரி உபரி சொற்கள், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதறினல் வள்ளுவர் சொல்வாரு. தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம சேர்த்து சொல்றது தவிர்க்கலாம். அந்த வகையில உபரி சொற்களை கணக்கிட்டு குறிப்பிட ஆசைதான். அது அப்புறம் எப்பொழுதும் குற்றம் கூறுவதே என்னுடைய தொழிலாக போய்விட்டது. பரவாயில்ல, உபரிச்சொல் இந்த இலக்கண பிழை இல்லாமல் பேச வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி என்னுடைய பணியை நான் குறிப்பிடுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வரதராஜன் ஐயா அவர்களே. நீங்கள் தான் இன்றைய குரல் வேந்தர். இன்றைய குரலையும் நீங்கள் குறிப்பிட்டு விடுங்கள். இன்றைய குரலுக்கு நான் அவை அறிதல் என்னும் அதிகாரத்தின் முதல் குரலை பார்க்கின்றேன். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். சபை பல வகைகளிலே இருக்கும். டோஸ்ட் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்வேந்தர் மன்றம் அது ஒரு ரகம். பொதுக்கூட்டம் ஒரு வேறு வகையான ஒரு அவை. ஒரு வகுப்பு, திருக்குறள் வகுப்பு என்றே எடுத்துக்கொள்ளுங்களேன், அதிலே வேறு மாதிரி இருக்கும். அந்த அவை அறிந்து சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த சொற்களை அறிந்த தூய்மை உடையவர்தான் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லக்கூடியவர்கள். சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர்னாக்கா அந்த ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். சொல்லுண்மையிலேயே ஒரு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்து இனிதல் சொல்லுதல் வல்லார் அப்படின்னு. அந்த தொடர் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பொருத்தமாக சொன்னால் மிக சிறப்பு. இதுதான் இந்த இன்றைய குரல். வாழ்க. அருமையாக சொன்னீர்கள் வரதராஜன் அவர்களே, மிக அருமை. இன்றைய சிறப்பு சொல் ஏதாவது இருக்கிறதா? சிறப்பு சொல் நான் சிந்திக்கல, பட் சொல்லலாம், இப்பவே சொல்லிடலாம். அந்த அவை அறிதல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியுமா பாருங்க. அதுவே சிறப்பு சொல்ல வச்சுக்கலாம். நன்றி. அவை அறிந்து இல்ல அவை அறிதல், எப்படி வேணாலும் சொல்லும். தலைவர் அவர்களே, ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம். பேச்சாளர்கள் பேசும்பொழுது மற்ற அனைவரும் நெறியாளர் தவிர ஒலி அளவை குறைத்துக் கொள்ள சொல்லுமாறு தாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. அனைவரும் பேசவில்லை என்றால் உங்கள் ஒலியளவை குறைத்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. அடுத்து இன்றைய நகைச்சுவையாளர் அஜித். வாருங்கள் அஜித் அவர்களே, நீங்கள் என்ன நகைச்சுவை சொல்லப் போகிறீர்கள்? என்ன சொன்னாலும் நாங்கள் சிரித்து விடுகிறோம். நன்றி ஜேபி அவர்களே. அவை அறிதல் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அவை அறிந்து பேசும்போது சரியான நேரத்தில் சில விடயங்களை நாம் பேசும்போது அது நகைச்சுவையாக மாறுகிறது. இந்த சிக்கலான உலகத்துல மனச்சிதைவு, மனச்சிக்கல்னு பல போராட்டங்கள் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளில் நம்ம அந்த அவை அறிந்து நம்மளுடைய நிலைமை அறிந்து நாம் பேசினால் அது நகைச்சுவையாக எந்த பிரச்சனையும் வராமல் முடியும். இப்படிதான் ஒருத்தர் விமான நிலையத்தில் அந்த பெட்டியை எல்லாம் எடுத்து வைக்கின்ற பணியாளிடம் ஏதோ அவர் வேறு ஏதோ கோபத்தில் அவரிடம் திட்டிக் கொண்டே இருக்கிறார், ரொம்ப கத்திக்கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த பணியாள் சிரித்து கொண்டே இருக்கிறான். அப்போது ஒருத்தர் போய் கேட்குறாரு, யோ அவன் திட்டிக்கிட்டே இருக்கான், நீ என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, அவர் லண்டன் போறாரு, அவரோட பெட்டி துபாய்க்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் அவருடைய
நிலைமையிலிருந்து அவர் கோவப்படவும் முடியாது. அவருடைய பணி அப்படிப்பட்ட பணி. அந்த மாதிரி இருக்கும்போது, நாம் வந்து அந்த அவையறிந்து பேசினால் அது நகைச்சுவையாக பிரச்சனைகள் அ தீர்ந்துவிடும். இன்னொன்னு, ஒரு கணவன் மனைவி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவர் வந்து கூப்பிட்டு பேசுறாரு. "ஏம்மா நம்ம எப்போ பேசினாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். வாம்மா இன்னைக்கு சண்டை போடாம பேசுவோம்" அப்படின்ட்டு. அப்போ "இல்ல, இல்ல எப்படினாலும் நம்மளுக்கு சண்டை வந்துரும்" அப்படின்றாங்க. "இல்ல, இல்ல இன்னைக்கு சண்டை போடாம பேசலாம்" அப்படின்னு கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஏதோ பேச்சு வந்துட்டே இருக்கும்போது, "இறந்த உடனே நம்ம எங்க போவோம்?" அப்படின்னு. அவரு அந்த அம்மா சொல்லுது, "நம்ம 2 பேருமே சொர்க்கத்துக்கு தான் போவோம்" அப்படின்னு. அப்போ அவரு வந்து, "2 பேருமே போக முடியாதும்மா. இங்கேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அங்கேயும் 2 பேரும் சேர்ந்து போக முடியாது. நான் சொர்க்கத்துக்கு போவேன். நீ வந்து நகரத்துக்கு தான் போவ" அப்படின்னு. அப்ப வந்து "சொர்க்கத்துக்கு போனா என்னமாம்மா நடக்கும்?" அப்படின்றாங்க. "சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா, அங்க போனோம்னா, அங்க ரம்பை, ஊர்வசி எல்லாரும் வந்து நம்மள அழைச்சிட்டு போவாங்க. சரி நரகத்துக்கு போனா என்ன ஆகும்?" அப்படின்னா, "அங்க வந்து ஒரு குரங்கு வந்து உன்னை இழுத்துட்டு போகும்" அப்படின்னு. உடனே அவங்க வந்து கோவப்படவே இல்ல. "என்னம்மாம்மா உங்களுக்கு மட்டும் அங்கேயும் ரம்பையும், ஊர்வசியும் அழகிகளா கிடைக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி. ஆனா எனக்கு மட்டும் இங்கேயும் அங்கேயும் குரங்கு, இங்கேயும்" அப்படின்றாங்களாம். அப்படி பேசிட்டு அத முடிச்சுட்டாங்க. ஸோ எ எ அதனால எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் அந்த அவையறிந்து பேசினால், நம்ம அது நகைச்சுவையாக அந்த பிரச்சனை இல்லாமல் எடுத்து போக முடியும் என்று கூறி நன்றி. நன்றி அஜித் அவர்களே. அவையறிந்து அருமையான நகைச்சுவையை கூறினீர்கள். என்னுடைய மனைவிட்டலாம் சொன்னா, "நீ சொர்க்கத்துக்கு வேணாலும் போ, நரகத்துக்கு வேணாலும் போ. நீ இல்லாத இடம் தான் எனக்கு சொர்க்கம்ன்ருவாங்க." அதனால டசன்ட் மேட்டர் அப்படிங்கிற மாரி ஆங்கிலத்தில சொல்ற மாரி, ஒரு உதாரணத்துக்கு தான் ஆங்கிலத்த பயன்படுத்தினேன் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் வரதராஜன் அவர்களே. இப்பொழுது அனைத்து பணிகளையும் நம்ம அவையுனர்கள் சிறப்பாக கூறினார்கள். இப்பொழுது முதல் பகுதிக்கு செல்லலாம். அ முதலில் தயாரிக்கப்பட்ட பேச்சு வித்யாலட்சுமி அவர்கள். வித்யாலட்சுமி அவர்கள் பேச்சு ஒரு நிமிஷம். வித்யாலட்சுமி இன்னைக்கு வந்து புதிய பாதையில் கன்னி பேச்சு, தலைப்பு பொய்யாமொழியில் புள்ளினம். வாருங்கள் வித்யாலட்சுமி அவர்களே! உங்களுடைய தலைப்பே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அனைவரும் கேட்க ஆர்வமாக இருக்கின்றோம். இதோ மேடை உங்களுடையது. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஈரடிக் குறளால் பாரினை அளந்த சீர்மிகு திருக்குறள் என்றும், எல்லா பொருளும் இதன் பாலுள என்றெல்லாம் போற்றப்பட்டது உலகத்தின் உன்னத வேதமான திருக்குறள். அந்த பொய்யாமொழியை இயற்றிய தெய்வப் புலவர் திருவள்ளுவர் பறவை இனத்தை பற்றி என்ன குறிப்பிடுகின்றார்? அதுதான் இன்றைய தலைப்பு, பொய்யாமொழியில் புள்ளினம். இதில் காண்போம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். உண்மைதானே? இந்தியாவில் நாம் தினம் தினம் சந்திக்கும் பறவை காக்கை. அமெரிக்காவில் பார்ப்பது எளிதல்ல. ஆனால் நான் வசிக்கும் கலிபோர்னியாவில் தினமும் காக்கையை சந்திக்க முடியும். தனக்கு கிடைத்த உணவை தன் இனத்தோடு பகிர்ந்து உண்டு மகிழும். அதுபோல நமக்கு கிடைத்த செல்வத்தை நாம் நம்முடைய சுற்றத்தோடு பகிர்ந்து மகிழ்ந்தால் துணை நலம் பெருகும். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று சுற்றந்தழால் அதிகாரத்தில் வள்ளுவர் அழகாக காக்கையை காட்சிப்படுத்துகின்றார். இன்றைய அறிவியல் குறிப்பிடுவது காக்கை மிக புத்திசாலியான பறவை என்றுதான். அந்த புத்திசாலி பறவையை பற்றி மற்றொரு இடத்திலும் ஆந்தையுடன் சேர்த்து குறிப்பிடுகின்றார் காலமறிதல் அதிகாரத்தில். பகல் நேரத்தில் வலிமை குறைந்த காக்கை வலிமை மிகுந்த ஆந்தையை கூட வென்றுவிடும். இது எப்படி சாத்தியம்? சரியான நேரத்தில் செயல்பட வேண்டும். அதுபோல அரசனும் சரியான நேரத்தில் தன்னுடைய எதிரிகளை எதிர்கொண்டால் நிச்சயம் எதிரிகள் எல்லாம் உதிரிகளாய் விடுவார்கள். பகல் வெல்லும் கூகையை காக்கை
இகல் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது. இந்த கருத்து அரசனுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் தான். எத்தனை நுட்பமான கருத்தை வள்ளுவர் கூறுகிறார் பாருங்கள். ஓர் ஏரியில் ஒரு கொக்கு தன்னுடைய இரையான மீனை பிடிப்பதற்காக ஒரு தவ யோகி போல ஒற்றை காலில் நின்று கொண்டு தூண்டில் இல்லாமலேயே மீனுக்காக காத்திருக்கின்றது. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று ஔவையாரும் கூறுகிறார் தானே. அது நிச்சயம் சைவ கொக்காய் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். சரி, கொக்கு தன்னுடைய உணவான மீன் பிடித்தவுடன் அதை கொத்திக் கொண்டு விருந்துண்ண பறந்துவிடும். வள்ளுவர் கொக்கின் செய்கையை சிலாகித்துவிட்டு வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கொக்கிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். என்ன குறள் என்று நீங்கள் அனைவருமே ஊகித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் உயர்நிலை பள்ளியில் படித்திருப்பீர்கள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அதோ அந்த பறவை கொக்கை போல வாழ வேண்டும். கொக்கை போலிரு, கோழியைப் போலிரு என்று சாக்ரட்டிஸ் சொன்ன சிறு தத்துவமும் இங்கே நினைவில் கொள்ளத்தக்கது. இந்தியாவின் தேசிய பறவையான மயிலின் அழகை, வனப்பை, நிறங்களை, தோகையை ரசிக்காதவர்கள் உண்டா? மயிலே மயிலே உன் தோகை இங்கே. ஆம், வண்ணமயமான அந்த தோகை மிக எளிதானது, லேசானது என்றெல்லாம் மனதில் தவறாக எடை போட்டுவிட்டு வண்டியில் அதை மேலும் 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 ஏற்றிக்கொண்டே போனால் அதனுடைய அச்சு முறிந்துவிடும் அபாயம் இருக்கின்றது. பீலிப்பை சாக்காடும் அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்று வழியறிதல் அதிகாரத்திலே அழகாக குறிப்பிடுகின்றார், காலத்தின் குரலாக ஒலிக்கின்றார். சரி, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? பணமோ தானமோ அன்போ எதுவாகினும் அளவிற்கு அதிகமானால் அது தீமைதான் விளைவிக்கும் என்பதுதான் நாம் அறிய வேண்டியது. கவிஞர்களும் புலவர்களும் பெண்களை பாடும் பொழுது பறவை இனத்தை துணைக்கு அழைத்து கொண்டு மயிலே குயிலே என்றெல்லாம் பாடுவார்கள். வள்ளுவர் மட்டும் இதற்கு விதிவிலக்கா என்ன? இல்லை இல்லை, வள்ளுவர் தான் வழிகாட்டி. காமத்துப்பாலின் முதல் பாடலிலேயே மயில் கொல்லோ மயிலினமோ என்று தலைவியை பற்றி பாடுகின்றார். மற்றொரு குறளில் தலைவியின் மிருதுவான பாதங்கள் அனிச்ச மலராலும் அன்னத்தின் சிறு முடியாலும் கூட நெருஞ்சி முள் போல அந்த மிருதுவான பாதங்களில் குத்திவிடுமாம். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்று காமத்துப்பாலில் பாடுகின்றார். இயற்கையின் இணையற்ற படைப்பான பறவை இனத்தை பற்றி வள்ளுவரின் வாய்மொழி நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களிலும் உதவும். திருக்குறள் என்பது பெரிய அமுத சுரபி போல எடுக்க எடுக்க அமுதம் வந்து கொண்டே இருக்கும். அதில் நாம் சிறிது எடுத்து நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தினால் நிச்சயம் நாமும் உயர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே, மிகவும் அருமையான பேச்சு. வள்ளுவத்தில் பறவை இனத்தை பற்றி அருமையாக சொன்னீங்க. எனக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வள்ளுவத்தில் பறவைகளை பற்றி சொல்லியிருக்காங்க தெரியவே தெரியாது. அருமை, மிக அருமை. உங்களுடைய பேச்சு எப்பொழுதுமே வந்து சுவாரஸ்யமாகவும் ஆர்வத்தை தூண்டும் அளவும் இருக்கும். இன்றும் அதே போல்தான். மிக அருமை. நம்மளுடைய இப்பொழுது விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்கார், மகேந்திரன் பெரியசாமி. வாருங்கள் மகேந்திரன் அவர்களே. விருந்தினர்னு சொன்னீங்க, சொன்னது மன்னிக்கணும். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நன்றி மகேந்திரன். அடுத்த தயாரிக்கப்பட்ட பேச்சு திரு கண்ணன் அவர்கள். என்ன பேச போறோங்கிறத அவரே சொல்லுவார். ஏன்னா வந்து இதுவரைக்கும் வந்து அவர் வந்து உடனடி பேச்சையும் தயாரிக்கப்பட்ட பேச்சு ஒரே மாதிரி பேசுறதுனால அவரே சொல்லுவார். இது தயாரிக்கப்படாத பேச்சு. இதுவா அதுவா, அதான் டைட்டில். பேசலாமா? மேடை உங்களுடைய இது. நன்றி நெறியாளர் அவர்களே,
மற்ற சொல்வேந்தர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். வித்யாலட்சுமி சொன்ன கொக்கு மாதிரி எனக்கு ஒரு குறிக்கோள்லாம் கிடையாதுங்க. எப்போதுமே ஒரு குழப்பம்தான். அதுவா இதுவா, என்ன வேணும்னு எனக்கே தெரியாது. என்னோட பொண்டாட்டி இன்னைக்கு உருளைக்கிழங்கு கறி பண்ணா உருளைக்கிழங்கு கூட்டி வேணும் போல இருக்கும். சரி, உங்களுக்கு உருளைக்கிழங்கு கூட்டு வேணுமேட்டு அடுத்த ஒரு வாரம் கழிச்சு உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணா இன்னைக்கே கூட்டு பண்ண கறி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லுவேன். அன்னைக்கு அப்படி சொன்னீங்களேன்னுவாங்க. எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியாது. அதுதான் என்னுடைய எப்பொழுதுமே ஒரு குழப்பம். என்னுடைய அலுவலகத்திலையும் சொன்னாங்க, கண்ணன் நீங்க ரொம்ப ஒரு திறமைசாலியான ஒரு வேலையாளி, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எந்த செயல் திட்டம் வேணாலும் அந்த செயல் திட்டத்துல சேர்ந்து கொண்டு பணிபுரியுங்கள் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு செயல் திட்டத்துல சேர்ந்துட்டேன். ஒரு 3 வாரத்திலேயே தப்பு பண்ணிட்டோம். இந்த செயல் திட்டத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது, வேற செயல் திட்டத்துல சேர்ந்திருக்கணுமோன்னு சொல்லிட்டு என்னுடைய குழு தலைவர்கிட்ட உடனே போயிட்டு, எனக்கு இந்த செயல் திட்டம் வேணாம், அந்த செயல் திட்டத்தை கொடுத்தீங்கன்னாக்கா சந்தோஷமா இருக்கும்னு. உடனே அவருக்கு ரொம்ப கடுப்பாயிட்டார். அவரு, உங்ககிட்டதான் முதல்ல சொன்னேன்ல, உங்களுக்கு என்ன வேணும் அதை எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் இந்த செயல் திட்டத்துக்கு வந்தீங்க. 3 வாரத்துல அந்த செயல் திட்டம் போடுன்றீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்னு உங்களுக்கே தெரியலையே அப்படின்னாரு. அதுதாங்க எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. எப்ப வந்தாலும் இதே குழப்பம். சொல்வேந்தர் மன்றத்துக்கு வந்தாலே பேசணுமா பேச வேண்டாமா, பொது மதிப்பீட்டாளர் வேலை எடுத்துக்கணுமா பேசணுமா, எப்போதுமே ஒரு குழப்பம்தான். அதனாலதான் தயாரிக்கப்பட்ட பேச்சை செய்யறது இல்லை. சரி, என்னோட பொண்டாட்டி கிட்ட இத பத்தி பேசினேன். அவங்க உடனே சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்க, உங்க பையன் வீட்டை விட்டு போய் வேற இடத்துக்கு போயிட்டான், படிப்பை முடிச்சுட்டு போயிட்டான். அதனால உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு தான் சொல்வேந்தர் மன்றம்னா ரொம்ப பிடிக்குமே, அதுல வேற ஏதாவது பாருங்களேன், மாவட்டத்துல வேற ஏதாவது வேலை வேணும்னா பாருங்க அப்படின்னா. அது ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு ஐடியான்னு சொன்ன தப்பு, ஒரு நல்ல இதா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்னுடைய சொல்வேந்தர் மன்ற மதி உரை வழங்குனர்கிட்ட போய் பேசினேன். நான் என்ன பண்றது சொல்லுங்க, கண்ணன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னாரு. ஐயோ, அதுதானே எனக்கு தெரியாது, எப்போதுமே எனக்கு குழப்பம் தானே, நீங்க ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுவீங்கன்ட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு. நீங்க ஒரு ஆங்கிலத்திலேயே சொல்கிறேன், இன்டர்நேஷனல் டைரக்டர் பொசிஷனுக்கு போறீங்களான்னு கேட்டாங்க. அதுவா, அப்படின்னாக்கோ அப்படின்னு கேட்டேன். அப்படின்னாக்கோ இல்ல, அதுக்கு நீங்க உழைக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா தேர்தலை நிக்கணும், தேர்தலை நின்று உங்க மாவட்டத்தில இருந்து ஜெயிச்சு வரணும் அப்படின்னாங்க. இது என்னடா, அது நம்மளால பள்ளி பருவத்திலேயே ஒரு இதுல தேர்தலே ஜெயிக்கல, நம்மளால செயல்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டேன். அப்போ ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். ஒரு வெட்டிக்கிளி இருந்தது இல்லையா, அது எப்போதும் ஒரு கிட்டாரை வச்சு மியூசிக் பண்ணிட்டே இருக்கும், இசை அமைத்துக் கொண்டே இசை பாடிக்கொண்டே இருக்கும். அது எப்போதுமே இசை பாடிக்கொண்டு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனாக்க இந்த டிசம்பர் குளிர்காலத்துல அதற்கு உணவே இல்லாம போயிடுச்சு. என்ன பண்றது, உணவே இல்லையே, நம்ம பாட்டு இசையிலேயே இருந்துட்டோமே, இசையிலே மூழ்கி போயிட்டோமேன்னு சொல்லி இருக்கும்போது ஓரத்துல பார்த்துட்டு இருந்துச்சு, நிறைய எறும்புகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுங்க உடனே வெட்டிக்கிளி உடனே எறும்புகள்கிட்ட, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உணவு தர முடியுமான்னு கேட்டுச்சு. எறும்புகள்லாம் சொல்லிச்சு, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில இருந்து மாலை வரைக்கும் உழைச்சாக்க 10 அரிசி மணி தான் சேர்க்க முடியும். இந்த 10 அரிசியில எங்களுக்கு ஒரு அரிசி தான் உணவாக கிடைக்கும். மீதி 9 அரிசியை நாங்க எங்க மழை காலம் குளிர்காலத்துக்காக சேர்த்து வச்சிருவோம். நீங்க உழைச்சுதான் ஆகணும்.
வேற வழி இல்ல, இந்த வெட்டுக்கிளி இசைய மூட்டையை கட்டிட்டு உழைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாக்க அதுக்கு அந்த இசையே பிடிக்கவே இல்லைங்க. அந்த வேலையே பிடிக்கல. இசையில தான் எப்போதுமே நாட்டம் அவங்களுக்கு. இந்த வெட்டுக்கிளிக்கு இசையில தான் நாட்டமா இருந்துச்சு. ஒரு 3 நாள் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் வேணாம், பரவாயில்ல, நான் இசையிலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கே போயிடுச்சு. அது இசை பாடிட்டு இருக்கும் போது பார்த்தா எறும்புகளுக்கெல்லாம் ரொம்ப குஷியா இருந்துச்சு. இப்படி ஜாலியா போய் நேரா போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதுகிட்ட கேட்டுச்சு, நான் இசையமைச்சா நீங்க எப்படி வேகமா வேலை செய்றீங்கன்னு. நீ இசையமைச்சா நாங்கெல்லாம் வேகமா வேலை செய்ய முடியுது, அதனால எங்களுக்கு 15 அரிசி கூட கிடைக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னுச்சு. உடனே பார்த்துச்சு வெட்டுக்கிளி, நான் காலையில இருந்து இரவு வரைக்கும் இசையமைக்கிறேன், நீ ஆனா ஒரு எறும்பும் ஒரு அரிசி கொடுங்க, ஒரு எறும்பு ஒரு அரிசி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு. அவங்களும் 15 அரிசி கிடைக்கிறது இல்லையா, அதனால ஒரு அரிசி கொடுக்கறதா ஒத்துட்டுச்சு. இது மாதிரி எல்லா எறும்புகள்ட்டையும் அது ஒரு இது போட்டதுனால அதுங்களுக்கு அந்த வெட்டுகளுக்கு வேணுங்கிற சாப்பாடு கிடைச்சிருச்சு. இது எதுக்காக சொன்னாங்கன்னாக்க, வெட்டுக்கிளி அதுக்கு பிடிச்ச வேலைய பண்ணிக்கிட்டு மத்தவங்களை சந்தோஷப்படுத்திச்சு. அதே மாதிரி நீங்களும் உனக்கு பிடிச்ச வேலைய செய்யி அப்படின்னு என்னுடைய மதிவுரை வழங்கினர் சொன்னார். நீ உனக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது உனக்கு சந்தோஷமா இருக்கும், அதை வச்சு மத்தவங்களை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் மறுபடியும் நான் சொல்வேந்தர் மன்றத்துல ஒரு சுறுசுறுப்பாக பணியாற்றணும்னு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது என்ன மாதிரி குழப்பமா இருந்தா என்கிட்ட வாங்க, உங்களையும் குழப்புறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து குழம்புவோம். நன்றி, வணக்கம். நன்றி கண்ணன் அவர்களே. உருளைக்கிழங்கு கறியில ஆரம்பிச்சு குழம்புல முடிச்சிருக்கீங்க. மிக அருமை. அதாவது எனக்கு எது பண்ணணும்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு எதை கொடுத்தாலும் பேசக்கூடிய ஒரே ஆள் கண்ணன் அவர்கள் தான். அருமையான பேச்சு கண்ணன். உங்களுடைய மதிப்பீடு செய்வர்கள் இன்னும் தெளிவாக நிறைய கூறுவார்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. 2 பேச்சாளர்களுமே மிக அருமையாக பேசினார்கள், சுவாரஸ்யமாக இருந்தது. இப்பொழுது நாம் நமது கூட்டத்தின் 2வது பகுதிக்கு செல்லலாம். இது உடனடி பேச்சு. நெறியாள்கை செய்பவர் பாலா தங்கவேல் அவர்கள். விருந்தினர்களும் கலந்து கொள்ளலாம். பாலா தங்கவேல் அவர்களே, நன்றி. அதற்கு முன் பேசுபவர்களுடைய நேர கணக்கீட்டாளர் கூறினால் சரியாக இருக்கும். நன்றி. அவையறிந்து பேசுதல் எவ்வளவு முக்கியமோ அதே போல நேரம் அறிந்தும் பேச வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி தான் சொல்வேந்தர் மன்றம். அதனால் இந்த தயாரிக்கப்பட்ட பேச்சில் 2 பேச்சாளர்களுமே குறித்த நேரத்திற்குள் பேசி இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். வித்யாலட்சுமி அவர்கள் 5 நிமிடம் 35 வினாடிகளும், கண்ணன் அவர்கள் 7 நிமிடம் 14 வினாடிகளும் பேசியுள்ளார். உங்கள் வாக்கினை யார் சிறந்த பேச்சாளர் என்று கருதுகிறீர்களோ எனக்கு தனிச்செய்தியாக அனுப்புமாறு அனைத்து சொல்வேந்தர்களையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விருந்தினரான கிருத்திகா அவர்களும் வாக்கினை செலுத்தலாம். என்னுடைய பெயர் பாக்யலட்சுமி. தனிச்செய்தியாக எனக்கு வாக்கினை செலுத்தவும். நன்றி. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. நன்றி. அவையறிந்து பேசுவதில் முக்கியமான ஒன்று அந்த செயல் திட்டம் என்ன என்று தெரிந்து பேசுவதும் அதுவும் ஒரு முக்கியமான அவையறிதல். அதுதான் அவை அறிதல். மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுவது ஒன்று, இந்த கூட்டம் நடத்தப்படுவதற்கான என்ன திட்டமோ அதையும் தெரிந்து கொண்டு பேசுவது அவையறிதல் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, இன்றைக்கு கொஞ்சம் நம்ம எப்பவுமே எல்லாரும் பண்றது இல்லைல்ல. ஏன்னா காலையில 10 மணிக்கு சாப்பிட்றோம், 8 மணிக்கு சாப்பிட்றோம், 6 மணிக்கு சாப்பிட்றோம், காலையில சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், இரவுல சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். உடம்புல சாப்பாடு இறங்கிக்கிட்டே இருக்குது, செரிக்குது, எந்திரிக்கிறோம், தூங்குறோம், மறுபடியும் சாப்பிட்றோம். ஸோ இது உடலுக்கு உணவு. மனிதர்களுக்கு உடலுக்கு உணவு மட்டும் போதுமா? உணர்வுக்குன்னு ஒரு உணவு தேவைப்படுகிறது. அது என்னவாக இருக்க வேண்டும்?
உங்கள் மனதில் தோன்றியதை நீங்கள் கூறலாம். மோகன்ராஜ் அவர்களே. நன்றி. மிக அருமையான தலைப்பு. உடலுக்கு உணவு தேவைப்படுவது போல் உணர்வுக்கும் கண்டிப்பாக உணவு தேவை. ஐம்புலன்களுமே அதை அள்ளித்தரும் மாமருந்து. உங்கள் சிந்தனைகள் எல்லாமே உணர்வுகளின் வெளிப்பாடுதான். உள் செல்வது உணர்வென்றால் வெளிவருவது வார்த்தை. நல்லதோர் சிந்தனை தான் நல்லதோர் செயலுக்கு வழிவகுக்கும். நல்லதோர் செயல்தான் நல்லதொரு பழக்கத்தை உண்டு பண்ணும். நல்லதொரு பழக்கம்தான் ஒரு மனிதனின் மன்னிக்கவும் ஒரு மனிதனின் குணத்தையே நிர்ணயிக்கிறது. அப்படி உலகத்தையும் வாழ்வையும் மிகச்சரியாக அறிந்தவர்கள் கூட ஐம்புலன்களையும் அடக்குவதுதான் மனிதம் மேம்படுவதற்கான மிகப்பெரிய அருமருந்து என்று சொல்லியிருக்கிறார்கள். நமது உணர்வுகளை தூண்டும் விஷயங்களை துண்டிப்பதும் அதை அமைதிப்படுத்தும் விஷயங்களை விசாலப்படுத்துவதும் தான் மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்த குறிக்கோளாக இருக்க முடியும். சந்தோஷம் மனிதனுக்கு தேவைதான் என்றாலும் இந்த உணர்வுகள் தூண்டும் நிலை இல்லாமல் இருப்பதுதான் மனிதனின் உச்ச நிலையாக கருதப்படுகிறது. இப்படி உணர்வுக்கு விருந்தளிக்க என்று ஆண்டவன் கொடுத்த ஐம்புலன்களை அடக்கத்தான் மனிதனாய் பிறந்தோமா என்ற சிந்தனை எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சற்று ஆழமாக சிந்தித்தால் அதுதான் மனிதம். மனிதம் மட்டுமே உயிர் அல்ல, மற்றவையும் உயிர்கள்தான். அப்படி இருக்கையில் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்றால் ஓரளவுக்கு அனுபவிப்பது மட்டும்தான் சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆக உணர்வுக்கு விருந்தளிக்க ஐம்புலன்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை. ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்றால் ஒரு அளவு தேவை என்று கூறிய அந்த விடயம் மிகவும் அருமையாக இருந்தது. இந்த கேள்வி நான் தயாரித்து வரவில்லை. கண்ணன் வெட்டிக்கிளி சாப்பாடை பத்தி பேசும்போது வந்த கேள்வி இது. அதனால யார்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சு கேட்ட கேள்வி இது. அடுத்து, மனிதர்களின் உச்சபட்ச நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு குழுவிலும் சொல்லப்பட்டே வருகிறது. இப்பொழுது அல்ல, 2000 ஆண்டுகளாக 4000 ஆண்டுகளாக 5000 ஆண்டுகளாக சொல்லப்பட்டே வருகிறது. உச்சபட்சம் மனிதன் எதை தொட வேண்டும்? பல மதங்கள் சொல்கிறது, புராணங்கள் சொல்கின்றன, அறிவியல் சொல்கிறது. ஒரு மனிதனின் உச்சபட்ச கடமை அவன் எதை தொட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வரதராஜன் அவர்களே. ஒலி அளவை நீங்கள் சரி செய்யவில்லை. அருமையான ஒரு கேள்வி. மனிதன் உச்சபட்சமாக எதை தொட வேண்டும் இந்த வாழ்க்கையில், இந்த பிறப்பில் என்று எடுத்துக்கொண்டால், லௌகீக வாழ்க்கையிலே நாம் பல விஷயங்களை சொல்லலாம். நான் மருத்துவராகணும், பொறியியலாளராகணும், விஞ்ஞானியாகணும். அது பிழைப்புக்கு, தொழில் கல்வி சம்பந்தப்பட்டது. மனிதனுடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை இப்பொழுது சரி, வாழ பிறந்தோம், குடும்பம் என்று அமைந்து விட்டது. அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் இறைவன் படைத்திருக்கின்றான். அந்த நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், நம்முடைய நோக்கம் என்ன? அப்படி பார்க்கும்போது படிப்படியா தாண்டி மொழிக்கல்வி, தொழிற்கல்வி, வாழ்க்கை கல்வி அனைத்தையும் தாண்டி ரமணர் சொல்லுவது போல நான் யார் என்பதை திரும்பி பார்ப்போம். அதை உணர்வதுதான் மனித வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட வயதில தான் நினைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இளம் வயதிலிருந்தே அந்த நோக்கம், அந்த ஆர்வம் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். மனிதன் கடைசியில ரமணர் என்ன சொல்றாரு?
தத்துவமசி என்று சொல்லக்கூடிய இறைவனே ஒரு துகளாக ஒரு மனிதனாக, அப்ப நம்ம எல்லோருமே நடமாடும் தெய்வங்கள். அந்த இறைத்தன்மையோடு நாம் நம்மை புரிந்து கொண்டால் நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதன் பின் அனைவரையும் சமமாக மதித்து அனைவருமே இறைவனின் சொரூபங்கள் என்பதை உணர்ந்து எல்லோருடனும் அன்புடனும் கருணையுடனும் யாருக்கும் எந்த துன்பம் செய்யாமலும் இருப்பதே சிறப்பு. அதுதான் மனித வாழ்க்கையின் நோக்கம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். வாழ்க வளமுடன். அருமை. தன்னை அறிதல் அதுதான் உச்சபட்சம் என்று சொல்கிறீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன் புத்தரும் இதையத்தான் சொன்னார். விவேகானந்தரை காரி உமிழ்ந்தோம், புத்தரையும் காரி உமிழ்ந்தோம், ஆனால் இன்று போற்றுகிறோம். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க வேற ஒரு கோணத்திற்கு போகலாம். மனிதன் வாழ்கிறான், வாழ்விக்கிறான். மனிதர்களை வாழ்விக்கிறானா, இயற்கையை வாழ்விக்கிறானா, அல்லது புல்களை வாழ்விக்கிறானா, விலங்குகளை வாழ்விக்கிறானான்னு தெரியாது. ஆனால் வாழ்விக்கிறான். ஏதோ ஒரு சொந்த குழந்தைகளை வாழ்விக்கிறான். ஓடி ஓடி தேடுகிறான், தேடி தேடி சேர்க்கிறான், சேர்த்ததெல்லாம் செலவழிக்கிறான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இயற்கையை அவனால் மிஞ்சவே முடியாது. இயற்கை அவனை சாப்பிட்டு விடும். இப்பொழுது என்னுடைய கேள்வி, எப்பொழுதும் நகைச்சுவையாகவே பேசுபவரை இந்த கேள்விக்கு எடுத்துக்கொள்கிறேன். இறந்த பிறகு வாழ்வு, இதை பற்றி தங்களின் கருத்து. ஜெயபிரகாஷ் அவர்களே, பேர் சொல்லவில்லை, அதனால் யார் என்று அவருக்கே தெரிந்து விட்டது. நீ சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இறந்த பின் வாழ்வு அதை பற்றி ரொம்ப யோசிச்சதில்லை. பட் அதை பற்றிய புத்தகங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் இருந்தது. நமக்கு தெரிந்தபடி ஒருவருக்கு 7 முறை பிறப்பு இருக்கும் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதிலெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதற்குரிய அறிவியல் காரணங்களும் எனக்கு தெரியாது. இருக்கா இல்லை என்பது என்றெல்லாம் தெரியாது. இறந்தபின் எப்படி இருப்போம் என்று நினைப்பதை விட, இருக்கும்போது நல்லவராக இருந்தால் இறந்த பின்பு நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு எப்போதுமே இருக்கு. நம்ம இருக்கும்பொழுது நல்லவராகவும் மற்றவர்களுக்கு உதவுபவர்களாகவும் யாருக்கும் துன்பம் செய்யாதவர்களாகவும் இருந்தால் இறந்த பிறகு நமக்கு நல்லதே நடக்கும். அது வேறு பிறவியாக இருக்கலாம், நம் முக்தி அடையலாம். அதில் அறிவியல் காரணங்கள் இல்லாதனால் நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. இறந்தவுடன் நமக்கு நல்லது நடக்கும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி பாலா அவர்களே. நன்றி, அருமை. இறந்த பிறகு என்ன செய்வோம் என்று தெரியாது, ஆனால் இருக்கும்போது நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினீர்கள். அது நல்லவர் என்பதை மிகப்பெரிய கேள்வி. அடுத்த கூட்டத்தில் இதற்கான கேள்வியை கேட்போம். நல்லவர் என்றால் என்ன என்று கமலஹாசனை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது, நல்லவர் என்ன என்று என்பதற்கு. இது ஒரு நல்ல தலைப்பாக இருக்கிறது. அடுத்த கூட்டத்தில் புதிதாக ஒருவர் நேரம் கழித்து வந்து சேர்ந்ததால் இந்த கேள்வியை தூக்கி அவரிடம் போட்டு விடுவோம். அதாவது 2 தண்டவாளங்கள் இருக்கிறது. ஒரு தண்டவாளத்தில் எப்பொழுதுமே அந்த புகை வண்டி அல்லது ரயில் வண்டி தடம் 1 தான் செல்லும், தடம் 2 செல்லாது. சரியா? இப்போ கேள்வி, தடம் 1 கிட்டத்தட்ட 5 வயதானவர்கள், 80 வயதிற்கு மேற்பட்ட 5 வயதானவர்கள் கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். யாரோ கைய கால கட்டி போட்டாங்க, அவங்களா நிக்கல, கைய கால கட்டி யாரோ தூக்கி போட்டாங்க. தடம் 1 தான் புகை வண்டி வரும். 5 வயதானவர்கள் 80 வயதிற்கு மேல் அவர்கள் கை கால்கள் கட்டப்பட்டு அந்த தடத்திலே இருக்கிறார்கள். 2வது தடம், அந்த இடத்தில் தான் பிரியும். அது அதாவது அந்த புகை வண்டியை ஓட்டுபவர் அவர் முடிவு செய்து கொள்ளலாம், தடம் 1 செல்லலாமா, தடம் 2 செல்லலாமா என்று.
இப்பொழுது கேள்வி இதுதான். அந்த பிரியும் இடத்திற்கு முன்பு தடம் ஒன்றில் புகைவண்டி செல்ல வேண்டிய அந்த தடத்தில் 5 வயதானவர்கள் 80 வயதிற்கு மேல் கட்டப்பட்டு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். தடம் 2ல் 5 வயது குழந்தை கட்டப்பட்டு கிடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் புகைவண்டி ஓட்டுநர். என்ன செய்வீர்கள்? அனிதா அவர்களே. ஒரு சந்தேகம், இருவருமே கட்டப்பட்டு கடத்தப்பட்டிருக்கிறார்களா? கட்டப்பட்டு கீழே கிடைக்கிறார்கள். உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அரசாங்கம் உதவாது, ஊர் மக்கள் ம். உதவ மாட்டார்கள். நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இரண்டிலுமே அப்படித்தான் இருக்கிறார்கள் என்றால் 5 வயதானவர்களை விட அந்த 5 வயது குழந்தை, நான் நேர்மையாக நேரடியாக எனக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலே சென்று விடுவேன். ஏனால் இரண்டிலுமே ஆபத்து இருக்கிறது. அதில் 5 உயிர்களோ 1 உயிரோ என்பதை விட இரண்டிலுமே உயிர் போகக்கூடியது. வயதானவர்கள் 5 பேர் இருக்காரு. உயிர் எண்ணிக்கையை விட நானாவது நேர்மையாக நியாயமாக சரியாக செல்ல வேண்டும் என்பதற்காக மனசாட்சியை இறுக்கிக் கொண்டு 5 உயிர்கள் போனாலும் பரவாயில்லை என்று. ஏனால் அந்த 5 வயது குழந்தையை நான் தடம் மாதிரி என்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யவில்லை என்று போவதற்கு பதில் அங்கே போகலாம். ஆனால் இங்கே ஒருத்தர் நன்றாக கேள்வி கேட்டிருக்கிறார், பின்புறம் செல்ல முடியாதா என்று. கண்டிப்பாக பாலா அவர்கள் பின்புறம் செல்ல அனுமதிக்கவே மாட்டார். அதனால் பின்புறத்தை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஒருவேளை முடிந்தால் அந்த ரயில் வண்டியை நிறுத்துவதற்கு, புகைவண்டியை நிறுத்துவதற்கு, தொடர் வண்டியை நிறுத்துவதற்கு முயற்சிப்பேன். எதுவுமே முடியாதென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை எந்தவித மன கஷ்டமும் இன்றி, இது என் தவறே அல்ல என்று எந்த தடத்தில் செல்ல வேண்டுமோ அந்த தடத்தில் நான் வண்டியை ஓட்டிவிட்டு மன சாந்தி அடைவேன். மனம் சாந்தி அடையவில்லை என்றால் அதற்கு மருத்துவரை போய் பார்த்து என்னை சமாதானப்படுத்திக் கொள்வேன். நான் மாறி சென்று ஒரு குழந்தையை கொல்ல மாட்டேன். அவ்வளவுதான் என்னுடைய பதில். நன்றி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எங்கேயா பிடிச்ச அப்படின்னு கேட்கக்கூடாது. நாங்க இந்த வாரம் ஆஸ்டின் சென்று கொண்டிருந்தோம். என் பையன் தான் வண்டியை ஓட்டி சென்றான். அவன் சில கேள்விகளை எல்லாம் கேட்டான். இந்த கேள்வியை நம்ம சொல்வேந்தர்ல கேட்டா என்ன என்று தயாரித்து வந்த கேள்விகள் தான் இதெல்லாம். அவன் கேட்ட கேள்விகள். நல்ல வேலை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். 2 இடத்திலுமே கட்டப்பட்டு போட்டு விட்டார்கள் என்று சொல்லிவிட்டீர்கள். அடுத்தது முக்கியமாக இந்த பக்கம் 5 குழந்தைகள், அந்த பக்கம் 1 குழந்தை என்று இருந்திருந்தால் ஒருவேளை 5 குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக 1 குழந்தை பக்கம் போயிருந்திருப்பேன். இந்த பக்கம் நீங்கள் தயவு கூர்ந்த 5 வயதானவர்களை போட்டதனால் நான் நேர்மையாக சென்று விடுவேன் என்று சொல்லிவிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து அதே தடம், உங்களுக்கு பின்னோக்கி செல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. புகைவண்டியை நிறுத்த முடியாது, ஊர் மக்கள் உதவ மாட்டார்கள், அரசாங்கம் உதவாது. சரிங்களா? இப்போ அந்த தண்டவாளம் ஒரு வட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயில் வட்டம் என்றால் நீங்கள் உடனே 10 சதுர அதாவது கிலோமீட்டர் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு 1 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குது. அரசாங்கம் உதவாது, மேலிருந்து எல்லாம் காப்பாற்றாது, ஊர் மக்கள் காப்பாற்ற மாட்டார்கள், நிறுத்த முடியாது என்பதை தெளிவாக சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது அந்த புகைவண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 100லிருந்து 500 பயணிகள் இருக்கிறார்கள். நீங்கள் அதை நிறுத்தவில்லை என்றால் சுற்றி கொண்டே இருக்கும். வாய்ப்பே இல்லை அதை நிறுத்துவதற்கு. சுற்றி கொண்டே இருக்கும். பல ஆண்டுகள், ஆண்டாண்டு காலமாக, யுகாந்திரமாக சுற்றி கொண்டே இருக்கும். இப்பொழுது அதை நீங்கள் நிறுத்தினால் வெடித்து சிதறிவிடும் புகைவண்டி. இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் தான் புகைவண்டி ஓட்டுநர். இந்த கேள்வியை நான் யாரிடம் கேட்கிறேன் என்றால், கிருத்திகா இதற்கு பதில் சொல்கிறீர்களா? இன்னொரு முறை எனக்கு சொல்லுங்க. கேள்வி கேட்டுப்பீங்க. ஒரு தண்டவாளம் இருக்கிறது, பெரிய வட்டம், கிலோமீட்டர் கணக்கில் உள்ள வட்டம். சுற்றி கொண்டே இருக்கிறது வண்டி. அதை நிறுத்த முடியாது, எந்த அரசாங்கமும் உதவாது. மேல் வழியாகவும் வான் வழியாகவும் உதவ முடியாது, பக்க வழியாகவும் உதவ முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 500 பயணிகள் அந்த வண்டியில் இருக்கிறார்கள். நிறுத்த வாய்ப்பே இல்லை. சுற்றி கொண்டிருந்தால் சுற்றி கொண்டே இருக்கும்.
உள்ளே உணவுகள்லாம் எதுவும் கிடையவே கிடையாது. சரிங்களா? இப்போ அந்த வண்டியை திடீரென்று நிறுத்தினால் அது வெடித்து சிதறிவிடும். நீங்கள் வந்து அந்த வண்டியின் ஓட்டுநர். என்ன செய்வீர்கள்? வண்டியின் ஓட்டுநராக இருந்து கொண்டு முதலில் முதலுதவிக்காக எதை செய்ய முடியுமோ அதை செய்வேன். இந்த நேரத்துல என்னால முடிஞ்சது அந்த வண்டிய ஓட்ட மட்டும் தான் செய்ய முடியும். அத தவிர அதற்கு அடுத்தபடி என்ன செய்ய முடியும்னு நான் யோசிக்கும்போது, என்ன நம்பி இருக்க அந்த 500 பயணிகள காப்பாத்தணுங்கிற பொறுப்பும் அந்த ஓட்டுநருக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஓட்டுநரோட எப்படி முதலுதவிய யார்கிட்ட கேட்டா அந்த முதலுதவி உடனே கிடைக்கும்? அப்படிங்கிறத அடுத்த கோணத்துல. அப்படி இல்லன்னா, உள்ளுக்குள்ளேயே இருக்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அ சிந்தனைகள எந்த மாரி இருந்தா நம்ம வெளியேற முடியும்? யார முதல்ல காப்பாத்த முடியும்? இல்ல எந்த மாரி ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா, நம்ம இங்கிருந்து வெளில வர முடியும்? அப்படிங்கிறத அதுக்குரிய திட்டம் மாரி ஒண்ணு எல்லாத்தையும் வச்சு டிஸ்கஸ் ஒரு 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 அ கலந்துரையாடல் மாரி வச்சு, எல்லாத்துக்கும் இருக்கிற அதே அ நிலைமை தான். எல்லாத்துக்கும் இருக்கிற பயம். அதையும் தாண்டி நம்மனால இதுலருந்து வெளில வர முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, கடைசி நிமிஷத்துல எல்லாத்துக்குமே ஒரு பதில் தோணும். போய் சேர்ந்துரலாங்கிறத விட, எல்லாத்துக்கும் தோன்ற ஒரு ஒரு பதில் கண்டிப்பா அந்த நிலைமையில எல்லாத்துக்கும் ஒரு பதிலும், முதலுதவியும் நம்மளுக்கு கிடைக்கும். அது எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அதுதான் எழுதப்பட்டிருந்ததுன்னா, கண்டிப்பா அது நமக்கு கிடைக்கும். அப்படின்னு ஒரு இயற்கை மேல ஒரு நம்பிக்கை வச்சோம்னா, அது நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சு, நம்மள வந்து பாதுகாக்கும், காக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நன்றி. ஒரு இயல்பான ஒரு அந்த பெண் தாய் உணர்வோடு சொன்ன பதில் அது. இந்த கேள்வியும் என் பையன் என்னிடம் கேட்டது. ரோட்ல செல்லும் பொழுது. ஏன் இந்த மாதிரி ஒரு திடீரென்று வந்து எனக்கு ஃப்ரெட்ரிக் நீஷோட புத்தகம் ஒண்ணு வாங்கி குடு அப்படின்னான். எனக்கு ஃப்ரெட்ரிக் நீஷ் பத்தி யாருன்னு தெரியும். அவர் ஒரு தத்துவவியலாளர். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன் வந்து அவன் கேட்டான். இவனுக்கு எப்படி ஃப்ரெட்ரிக் நீஷ தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தேன். ஒருவேளை அதை படித்ததனால் வந்த கேள்விகளா என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு கேள்வி. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மகேந்திரன் அவர்களுக்கு. மகேந்திரன், முடிந்தால் நீங்கள் காணொளிக்கு வரலாம். நிச்சயமா. முதலில் சொன்னதையே திரும்பி கூறுகிறேன். பல தொடர் வண்டி மதங்கள் வேறு பக்கம் நாட்டில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பல மதங்கள் நாட்டில் இருக்கிறது. உச்சத்தை தொட வேண்டும். அதற்கான பதில் சொல்லிவிட்டார்கள். உச்சத்தை தொட வேண்டும் என்பது தன்னை அறிதல். இதுதான் வரதராஜன் சொன்ன பதில். உச்சத்தை தொட வேண்டியது தன்னை அறிதல். எதற்கு இந்த உலகத்தில் இத்தனை மதங்கள்? உங்களின் பார்வை. நன்றி சொல்வேந்தர் ராவ் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் வணக்கம். சரியான கேள்வி. ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதம் என்று சொல்வார்கள். இன்னும் கூட சொல்ல போனால் இன்றுதான் முகநூலில் கூட ஒரு குறிப்பு எழுதியிருந்தேன். உலகில் 7 அதிசயங்கள் என்று சொல்வார்கள். எதற்கு 7? எல்லாமே அதிசயம்தான் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொன்றிலும் தனித்துவம் இருக்கிறது. தனித்துவம் என்று வந்தாலே அதுல வந்து ஒரு சிறப்புத்தன்மை இருக்கிறது என்றுதான் சொல்லலாம். ஆனால் இந்த தனித்தன்மையில் ஒரு சிலருடைய அந்த பார்வையில் வந்து இதுதான் பாதை, இதுதான் பயணம் அப்படின்னு ஒரு நிலையை வந்து உருவாக்குவதாக படுகிறது. கண்ணதாசன் கூட ஒரு பாடல் கூட எழுதியிருப்பார். இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது அப்படின்ற ஒரு நிலை. அப்போ இப்போது கடந்து வந்த ஒரு கடந்த காலத்தின் குவியல்கள் தான் இப்போது நிகழ்காலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுமே அப்படின்னு வைத்துக் கொண்டாலும், அப்போ நாம் அந்த எதிர்காலத்தில் என்ன மாதிரியாக ஆகப் போகிறோம் என்கின்ற நிலையில் எவ்வளவு பேர் ஒரு சமூக அக்கறையோடும் ஒரு தெரிந்த தெளிந்த நல் பாதைகளை வந்து உருவாக்குகின்ற தன்மையோடும் பல்வேறு புத்தகங்களை எழுதி வைத்திருப்பது போல, பல்வேறு வழிகளை உருவாக்கி வைத்திருப்பது போல, இது போன்ற மதங்களும் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாமே செல்கின்ற பாதைகள் தான் வேறு என்றாலும் கூட, நாம் செல்லப் போகின்ற அந்த இடம் என்பது எங்கு தொடங்கினோமோ அங்குதான் செல்கிறோம் என்கின்ற அந்த ஒரு நிலை. அதை தெரிந்து கொண்டாலே போதும், செல்லுகின்ற பாதை எல்லாவற்றையும் வெல்லும் இடமாக ஆக்குவதும், மிக ஒரு தண்ணிய நிலமாகவும் ஆக்குவது என்பது நிச்சயமாக முடியும் தான். ஆனாலும் இதில்
அந்த மதங்களுக்கு மதம் பிடிக்காத வரை மதங்கள் சரியான வேலைகளை செய்வது நல்லது. ஆனால் அதற்கு மதம் பிடித்து விட்டால் ஒரு எப்படி நாம் எல்லோரும் சாதிக்க பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள் அல்ல. அதே போலதான் மதங்களும் கூட நமது மனிதங்களை உருவாக்குகின்ற வகையில் அந்த மதம் நல்லதே. அந்த மனிதன் மீறி செல்வதும் பொழுது அதற்கு மதம் பிடித்து விட்டதே என்கின்ற பார்வையில் நாமும் நம்மை தற்காத்துக் கொண்டு மற்றவர்களையும் தற்காத்துக் கொள்ள வேண்டியது சமூக கடமை. நன்றி. அருமை. அருமையான பதில். பல வாய்ப்புகள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஒரே மாதிரி இருந்தால் அது அப்படியே போய்விடும். முன்னேற்றம் இருக்காது. அருமையான விடைகள். நன்றி. இப்பொழுது நெறியாளர் ஜெயப்பிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாலா அவர்களே. மிகவும் சுவாரஸ்யமான சிந்தனையை தூண்டும் கேள்விகள். ஆங்கிலத்தில் சொல்வார்களே ஹைப்போதெட்டிக்கல் என்று, அந்த மாதிரியான கேள்விகளும் சில கேள்விகள் கேட்கப்பட்டன. சரியான பதில் என்ன என்று தெரியவில்லை. அதை கூகுள் வலைத்தளத்தில் தேடினால் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அனைவருடைய கற்பனையும் சிறப்பான பதில்கள் தான். மிக்க நன்றி. இப்பொழுது நேர கணக்கீட்டாளரை அழைத்து அனைவர் பேசிய நேரத்தையும் குறிப்பிடுமாறு கூறுகிறேன். நன்றி. உடனடி பேச்சில் திரு மோகன்ராஜ் அவர்கள் 1 நிமிடம் 55 வினாடிகள், வரதராஜன் அவர்கள் 2 நிமிடம் 8 நொடிகள், ஜெயப்பிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம் 15 நொடிகள், மகேந்திரன் 2 நிமிடம் 13 நொடிகள், அனிதா 1 நிமிடம் 24 நொடிகள், கிருத்திகா 1 நிமிடம் 40 நொடிகள். இவர்கள் அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். உங்களோட உடனடி பேச்சில் சிறந்த பேச்சாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியாக அனுப்புமாறு சொல்வேந்தர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. அனைவரும் தனிச்செய்தியாக யார் உங்களுடைய சிறந்த பேச்சாளர் என்பதை பாக்யலட்சுமி அவர்களுக்கு தனிச்செய்தியாக அனுப்புங்கள். நாம் இப்பொழுது 3ஆம் கட்டத்திற்கு செல்வோம். 3ஆம் கட்டம் நம்முடைய பொது மதிப்பீடு. இன்றைய பொது மதிப்பீட்டாளர் பாலா தங்கவேல் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் பாலா அவர்களே. மீண்டும் அவைக்கு நன்றி. பொது மதிப்பீடு முதல் பகுதி பின்னூட்டம். அதாவது பேசியவர்களின் பேச்சை மதிப்பீடு செய்வது. அதனால் வித்யாலட்சுமி அவர்களை மதிப்பீடு செய்ய அஜித் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அஜித் அவர்களே. அவையோர் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பொய்யாமொழியின் புள்ளினம்னு சொல்லும்போது என்ன பேச போகிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதை விட இந்த வித்யாலட்சுமியோட பேச்சு எப்பவுமே வந்து அவையறிந்து பேசுதல், செவ்வனே செய்தல். எத்தனை பேச்சுகள் பேசினாலும் அவங்க அந்த கன்னி பேச்சு அப்படின்னாலும் அதை வந்து சரியாக தயார் செய்து அவங்க எந்த தலைப்பையும் உள்ளாய்ந்து அவங்களோட கருத்துக்களையும் பாடலோடையும் அதை வந்து சரியா எதுகை மோனையோட பேசுறது அவங்களோட பேச்சோட திறமை. இப்போ இந்த இதில் திருக்குறளை பற்றி பேசும்போது இவ்வளோ பறவைகள் இருக்கா. நான் வந்து திருக்குறளில் அவ்வளோ ஆராய்ந்து படித்ததில்லை. அவங்க சொல்லும்போது தான் இவ்வளோ பறவைகளை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்காங்களாங்கிறது தெரிஞ்சு. பறவையை போல நாம் பகிர்ந்து உண்ண வாழ வேண்டும். அப்புறம் காக்கை வந்து சரியான நேரத்தில் ஆந்தையையே வெற்றி கொள்ளும் அப்படின்றதோட எதிரிகள் உதிரிகளாக போவார்கள் அப்படின்னு எதுகை மோனையோட பேசியதாக இருக்கட்டும். கொக்கு போல எப்படி நம்ம இருக்க வேண்டும், கோழி போல சமயத்தில் எப்படி இருக்க வேண்டும், மயில் எப்படி மயிலோட இறக வைத்து நாம் என்ன பாடம் கற்றுக்க வேண்டும் அப்படின்றது எப்படி திருக்குறளில் சொல்லியிருக்குங்கிறது அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வரிசையாக அவர்களுடைய இயல்பான நடையில் பேசியது அருமையாக இருந்தது. இந்த பறவைகளை பற்றி இன்றைய கவிஞர்கள் எவ்வளோ பேர் பாடினாலும் அவர்களுக்கு முன்னோடி நம்ம வள்ளுவர், பெருந்தகை அப்படின்றத அழகாக சொன்னாங்க. இப்போ அந்த அறிவியல் வளர்ச்சியில் மனிதர்கள் ஒரு மமதையில் ஆடும்போது என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் அப்படின்ற போது தான் அந்த இயற்கையும் சரி
நம்மளுடைய பறவைகளாக இருக்கட்டும், 5 அறிவு கொண்ட ஜீவன்களிடமிருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கிறது. சில சமயங்களில் அறிவியல் வளர்ச்சியோடு சேர்ந்து அழிவும் சேர்ந்தே வரும். அது அப்போது நாம் மனிதத்தை மட்டுமே நம்பி இல்லாமல் இந்த 5 அறிவுகளிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் மழை வருவதையும் காற்று வருவதையும் சில பறவைகளும் விலங்கினங்களும் எந்த கருவிகளும் இல்லாமலே அதுவரை கண்டுபிடித்துவிடும். அந்த பறவைகளையும் விலங்கினங்களையும் அழிக்காமல் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை அறிவியலை தாண்டி நாம் அந்த அழிவிலிருந்து காக்க முடியும்ன்றது அவங்களுடைய ஒவ்வொரு எடுத்துக்காட்டிலிருந்து நல்லாவே தெரிஞ்சது. வழக்கம் போல அருமையான பேச்சு. எந்த குறையும் சொல்வதற்கு இல்லை. நன்றிங்க. அருமையான பின்னூட்டம். அவர்கள் பேசிய அந்த கருத்தை கூறிவிட்டு தன் கருத்தை கூறியது எனக்கு பிடித்திருந்தது. அடுத்து இப்பொழுது கண்ணன் அவர்கள் பேசிய பேச்சிற்கு பின்னூட்டம் கொடுப்பதற்கு மோகன்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் மோகன்ராஜ். வாய்ப்புக்கு நன்றி. வித்யாலட்சுமி பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த போது மிக அருமையான பேச்சு என்று மனதில் பதிந்திருந்தது. கண்ணன் அவர்கள் எழுந்து நின்றவுடன் ஒருவேளை இப்படித்தான் பேச வேண்டுமோ என்கிற நினைப்பு வரும் அளவிற்கு அவரது உடல் அசைவும் அவரது கண் தொடர்பும், அவையறிதல் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை என்றாலும் அவையறிதல் அறிந்தது மாதிரி இருந்தது. மிக அருமையான உடல் அசைவு, கண் தொடர்பு. முதற்கட்ட பேச்சு முழுதுமே தலைப்பை தத்ரூபமாக கண் முன்னே கொண்டு வந்தது. இதுவா அதுவா என்கிற குழப்பம் கண்ணதாசனின் வரிகளில் போல மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்பதை மிக அருமையாக வெளிக்கொணர்ந்திருந்தார். இது தயாரிக்கப்பட்ட பேச்சில்லை என்றுதான் ஆரம்பித்திருந்தார். ஆதலால் தயாரிக்கப்படாவிட்டாலும் தயாரிக்கப்பட்ட பேச்சு போல் இயல்பு நிலையில் பேச முடிந்தது. மிக அருமையான பண்பு. அந்த இயல்பு நிலை இரண்டாவது கட்டத்திற்கு செல்லும் போது, ஒரு கதையோடு ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு இந்த நகைச்சுவை உணர்வு சற்று மட்டுப்பட்டிருந்தாலும் அதன் கருத்து செறிவு கொஞ்சம் வீரியமாக இருந்தது. அந்த கதை மிக ஆழமான ஒரு கருத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தது. அதுவா இதுவா என்பதை தாண்டி வேறு எதுவோ வந்தது போன்ற ஒரு பிரம்மை வந்தது. ஒட்டுமொத்தமாக மிக அருமையான ஒரு பேச்சாக அமைந்திருந்தது. நான் முதல் முறையாக இந்த பின்னூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். அதனால் சில வார்த்தைகள், குறிப்பிட்ட வார்த்தைகள் சிலது சரியான தமிழ் வார்த்தைகளா என்ற சந்தேகம் இருந்தது. அதனால் பொது மதிப்பீட்டாளருக்கு இந்த வார்த்தைகள் தமிழ்தான். குஷி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார், வேலையாளி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார், கடுப்பா இருக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார், ஐடியா, இன்டர்மீடியேட், இன்டர்நேஷனல் டைரக்டர் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தி இருந்தார். ஆனால் அந்த கருத்தோட்டத்தில் இந்த வார்த்தைகள் அழகாகவே அமைந்திருந்தது. இருப்பினும் இவைகள் மாற்றி அமைக்கப்பட்டால் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக இவரது பேச்சில் ஒரு குதூகலம் இருந்தது. பின் சொன்ன கதையில் கருத்து செறிவு இருந்தது. ஒரு அருமையான கலப்பாகவே அமைந்திருந்தது. நன்றி. அருமை பின்னூட்டம். அருமையாக இருந்து சில கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். இலக்கண ஆசான் அதற்கான பதிலை கூறுவார். ஆனால் குஷி நாம் இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் முடிந்த அளவு தமிழில் பேச முயற்சி செய்கிறோம். ஆனால் வழக்கு சொற்கள் சிலவற்றை தவிர்ப்பது என்றது இயலாத காரியம். பல ஆண்டுகளாக பேசி வரும் சில சொற்களை தவிர்ப்பது. குஷி என்பதற்கு மகிழ்வு, மகிழ்ச்சி. தமிழில் மகிழ்வுக்கு பல சொற்கள் இருக்கின்றன. மகிழ்வு, இன்பம், உவகை, களி என்று. குஷி என்பதை எதில் சேர்ப்பது என்று தெரியவில்லை. உவகை என்று சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் தவறான சொல் என்று சொல்ல முடியாது. வேலையாளி என்பது சரியான தமிழ் சொல் தான். கடுப்பு என்பது சரியான தமிழ் சொல் தான். குஷி என்பது மட்டும் வேறு ஒரு சொல் வந்ததால் தமிழ் சொல் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அருமையான பின்னூட்டம்.
ஏனென்றால் நானே இலக்கண குறிப்பு கொடுத்து விட்டால் இலக்கண ஆசான் என்னை வைத்து செய்து விடுவார் பின்னால். அதனால் கொஞ்சம் தப்பித்துக் கொள்வதற்காகவே இப்படி நான் பூசி மொழிகி இப்படி பேசி கொஞ்சம் தவிர்த்து விடுகிறேன் என்று கூறிக்கொண்டு, அடுத்து இப்பொழுது நேர கணக்கீட்டாளர் அவர்களை அழைக்கிறேன். பின்னூட்டம் கொடுத்தவர்களின் நேரத்தை குறிவிட்டால் வாக்குகளை செலுத்தலாம். அவைக்கு மீண்டும் வணக்கம். மதிப்பீடு செய்யும் பொழுது அஜித் அவர்கள் 3 நிமிடங்கள் 6 வினாடிகள் எடுத்துக்கொண்டார். மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடங்கள் 30 வினாடிகள் எடுத்துக்கொண்டார். இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். இருவரில் யார் சிறந்த மதிப்பீட்டாளர் என்று சொல்வேந்தர்கள் கருதுகிறீர்களோ எனக்கு தனிச்செய்தியாக அனுப்பவும். நன்றி. என்னுடைய ஜனநாயக கடமையை முடித்துவிட்டு நான் அடுத்து வருகிறேன். இப்பொழுது இலக்கண ஆசான் அவர்களை அழைக்கிறேன். ஒரு சொல்லை கூறியிருந்தால் அந்த சொல்லை எல்லோரும் உபயோகப்படுத்தினார்களா? இன்றைய கூட்டத்தில் இலக்கணத்தை எந்த அளவுக்கு முறையாக உபயோகப்படுத்தியிருந்தோம், எப்படி பிழையாக உபயோகப்படுத்தி இருக்கிறோம், எப்படி நாம் முன்னேறலாம் என்பதை கூறுவதற்காக அவரை அழைக்கிறேன். நன்றி. நன்றி சொல்வேந்தர் பாலா அவர்களே. இலக்கண ஆசான் இந்த உபரிச்சொல் கணக்கீட்டாளர் என்றது ஒரு நக்கீரன் போல குற்றம் சாட்டுவதற்காகவே ஒரு நியமித்த மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் வேறு வழியின்றி அந்த காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோருமே அந்த அவையறிதல் என்னும் சிறப்பு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். கண்ணன் மட்டும் பயன்படுத்தினாரா என்பதை நான் சரியாக கவனிக்கவில்லை. சொல்லியிருந்து நான் ஏதாவது விட்டிருக்கலாம். அனைவருமே அதை பயன்படுத்தினார்கள். அவையறிந்து அந்த அவையறிதல் என்னும் வார்த்தையை மிக சிறப்பாக சரியான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி சிறப்பித்தார்கள். அடுத்தது நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இயல்பான ஒரு பேச்சு நடை, மேடை பேச்சுக்கு ஒத்த ஒரு நடையை நாம் பின்பற்ற வேண்டுமா, அல்லது அன்றாடம் பயன்படுத்துகின்ற பேச்சு கலோக்கியல் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகின்ற உரையாடலில் பாமர மக்கள் பயன்படுத்துகின்ற மாதிரி பேசலாமா? தலைப்புக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ளலாம். ஒரு பட்டிமன்றமாக இருந்தால் அது சுவையாக இருக்கும். இந்த முறையில்தான் பேச வேண்டும் என்று ஒரு இலக்கணத்தையும் ஒரு சட்ட விதிகளையும் நிர்ணயித்து கொண்டால் அந்த சொற்களை நாம் தவிர்ப்பது சிறந்தது. குறிப்பாக கண்ணன் ஐயா அவர்கள் அதிகமாக அந்த பேச்சு வழக்கு அந்த முறையான மேடை பேச்சிலிருந்து மாறி பேசினார்கள். ஆனால் சுவையாக இருந்தது. நகைச்சுவையும் அந்த சொல்ல வந்த கருத்தும் சிறப்பாக இருந்தது. அது என்னுடைய வேலை இல்லை. எனக்கு கொடுத்த வேலை இலக்கணம் பிறந்திருக்கிறதா, உபரிச்சொல் இருக்கிறதா என்பதுதான். அதே மாதிரி ஏற்கனவே குஷியை பற்றி நிறைய பேசிட்டாங்க. குஷி, சந்தோஷம் அப்படின்னு நிறைய இடத்துல சொன்னார். ஆனால் பாலா சொன்னது போல மகிழ்வு, உவகை, களி என்று பல வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனந்தம் ஏதோ நான் பயன்படுத்தியிருக்கலாம். அப்புறம் ஆனாக்கா, 15, பொண்டாட்டி, இதெல்லாம் நான் அருமையாக பெண்டாட்டின்னு சொல்ல மாதிரி. ஏன் பொண்டாட்டின்னு அது ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையை மாற்றணும். அந்த மாதிரி சில வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அது சில உதாரணமாக மற்றவங்களும் 1, 2 பயன்படுத்தினாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இதை மட்டும் சொன்னேன். அதனால் கண்ணன் அவர்களை மட்டும் குறை கூறுவதாக நினைக்கக்கூடாது. ஆனால் சுவை குறையாமல் திடீரென்று அந்த தலைப்பை பேச வேண்டும் என்ற ஒரு பணியினை எடுத்துக்கொண்டு பேசினார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மிக சிறப்பாக செய்தார்கள். அதே மாதிரி கிருத்தியா அவர்கள் பேசும்பொழுதும் ஆங்கில வார்த்தைகள் அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள். அதனால் நம்ம அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஸ்டெப்ஸு, டிஸ்கஷன், ஈவெண்ட் அப்படின்ற நிறைய ஆங்கில வார்த்தைகள். அப்புறம் உபரிச்சொல் இன்னைக்கு ரொம்ப குறைவாகவே பயன்படுத்தப்பட்டது என்றே நினைக்கலாம். அஜித் அவர்கள் சொன்ன இதில் அப்படின்னு ஒரு சில தேவையற்ற உபரிச்சொற்கள் 1, 2 வந்து போனது. அது ஒரு பெரிதாக தெரியவில்லை.
மொத்தத்தில் இன்றைய உரையாடல்களில் பேச்சினிலே உவரிச்சொல் குறைவாகவே இருந்தது. நான் வழக்கமாக எனக்கு அதிகமாக வழங்கி தாராளமாக வழங்கக்கூடியவர்கள் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க யாருமே சொல்லலை. இலக்கணப்பிழை இல்லாமலும் மிக சிறப்பாகவே அமைந்தது. இந்த வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. மிக சிறப்பான இலக்கண குறிப்பு. இதை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பேச்சு வழக்கில் பேசுகிறோமா அல்லது மேடை தமிழில் பேசுகிறோமா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய தமிழ் ஆசான் கனடாவில் இருக்கிறார். அவர் சொல்லுவார், ஒரு கட்டுரை எழுதும்போது ஒரு இடத்தில் கோவில் என்று குறித்து விட்டால் கட்டுரை முழுக்க கோவில் என்றுதான் எழுத வேண்டும். கோவில்னு ஆரம்பிச்சுட்டு இன்னொரு இடத்துல கோயில், இன்னொரு இடத்துல கோவில், அப்புறம் கோயில், மாற்றி மாற்றி எழுதக்கூடாது என்று சொல்லுவார். அதே போல் வழக்கு தமிழில் பேசுகிறோமா அப்படியே இருக்க வேண்டும். மேடை தமிழில் பேசுகிறோமா, மேடை தமிழில் ஆரம்பித்து விட்டால் பேச்சு முடியும் வரை மேடை தமிழிலேயே இருக்க வேண்டும். அதைத்தான் நம் இலக்கண ஆசான் கூற விளைகிறார் என்று நினைக்கிறேன். அருமையான பின்னூட்டம். அனைவருக்கும் இது தங்களை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல உதவும் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் இப்பொழுது நம்முடைய கடமையை ஆற்றி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த ஆற்றின் முடிவை தெரிந்து கொள்வோம். வாருங்கள் பாக்கியலட்சுமி அவர்களே வெற்றி கோப்பையை அறிவிக்க. அவைக்கு மீண்டும் வணக்கம். சிறந்த தயாரிக்கப்பட்ட பேச்சின் வெற்றியாளர் சொல்வேந்தர் வித்யாலட்சுமி அவர்கள். சிறந்த உடனடி பேச்சில் மோகன்ராஜ் அவர்கள் வெற்றி வாகை சூடுகிறார். மதிப்பீட்டாளரில் அஜித் அவர்கள் சிறந்த மதிப்பீட்டாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நன்றி. அருமை. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது பொது மதிப்பீடு. இன்று கொஞ்சம் நேரம் கழித்து ஆரம்பித்ததாக எனக்கு தோன்றியது. பல தொழில்நுட்பங்கள் நம் கையில் இருக்கிறது. தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்த வேண்டும். எந்த நேரத்திற்கு வர வேண்டுமோ அந்த நேரத்தை குறித்து கொள்வதற்காக இப்பொழுது ஒரு சின்ன ஒரு கருவி நம்மை அதற்குள் புதைத்து விட்டது. அதில் புதைந்து கிடக்கிறோம். சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் அந்த கருவி கொடுக்கிறது நமக்கு. அதுல முக்கியமான ஒன்று நேரத்தை குறித்து கொள்வது. அதுவே சொல்லும் நம்மிடம், தம்பி இன்னைக்கு கூட்டம் இருக்குப்பா பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம அதுக்கு சொல்லிட்டோம்னா அது சொல்லிடும். நம்ம என்னன்னா சொல்லணும் நம்ம கிட்ட, அதை செய்ய வேண்டும் அனைவரும் என்று கூறிக்கொண்டு, சில தாமதத்திற்கு அது ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். மற்றபடி நேரம் கழித்து ஆரம்பித்தாலும், நேரம் கழித்து என்பதை விட சிறிது தாமதமாக ஆரம்பித்தாலும் இன்றைய கூட்டம் நன்றாகவே சென்றது. பொய்யாமொழியில் புள்ளினம், கண்ணனின் குழப்பங்கள், அவர் மட்டும் குழம்பல, நீங்க குழம்பணும்னா என்கிட்ட வாங்க அப்படின்றாரு. அதாவது கார் விற்க வாங்க, என்னிடம் வாங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் பார்த்திருப்போம் நம்ம தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி அவரு நீங்கள் குழம்ப வேண்டுமா என்னிடம் வாருங்கள் என்று கூறினார். மிக அருமையாக சென்றது. இதை நான் ஒரு நல்ல நேர்மறையான விதத்தில் கூறிக்கொண்டிருக்கிறேன், எதிர்மறையில் கூறவில்லை. பின்னூட்டம் மிக அருமையாக இருந்தது. என்ன நடுவுல திடீர்னு விட்டுட்டானே அப்படின்னு கேட்கக்கூடாது. உடனடி பேச்சை பற்றி, அதாவது நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அர்ஜுனன்ட்ட அந்த மேடையில போய் நின்று உன்னைய பத்தியே புகழ்ந்து பேசிக்கோ கொஞ்ச நேரம் அப்படின்னாராம். அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அவர் திடீர்னு என்னை பத்தி புகழ்ந்து பேச சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு நீ என்ன சொன்ன இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, உங்க அண்ணன்ட்ட நீ சண்டை போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்ட, அதனால நீ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய். அதனால தற்கொலை செய்து கொள்வதும் உன்னை பற்றி நீயே புகழ்ந்து பேசுவதும் ரெண்டும் ஒன்றுதான். அதனால உன்னை பத்தி ஒரு 2 நிமிஷம் புகழ்ந்து பேசிக்கோன்னாராம். அதனால உடனடி பேச்சை பற்றி நானே பேச முடியாது என்பதால் அதை தவிர்த்து விட்டு, ஆனால் அதற்கு விடையளித்தவர்கள் மிக அருமையாக விடையளித்தார்கள். மிக அருமை. ஏன்னா நான் திடீர்னு தான் இது தோணுச்சு. என் மகன் மேல உள்ள அந்த பூரிப்பின் காரணமாக
என்னடா இவன் இந்த வயசுல இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாமேன்ற ஒரு பூரிப்பின் காரணமாக இந்த தலைப்பை கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா வந்த பதில் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் கூறிய பதில், ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேசிய விதத்தில் ஒருங்கே வாழ வேண்டும், தன்னை அறிதல், பொது இருக்கும் வரைக்கும் பொது நலமாக இருக்க வேண்டும், பல வாய்ப்புகள் இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற பல தரவுகள் அல்லது புள்ளிகள் எனக்கு கிடைத்தது இந்த கேள்வியை கேட்டதனால். அருமையான விடை இருந்தது. இலக்கண ஆசான் இன்று எப்படி இருக்க வேண்டும் இந்த கூட்டம் என்பதை சரியாக கூறினார். நேர கணக்கீட்டாளர் சரியாக நேரத்தை கணக்கிட்டு கூறினார். அதே மாதிரி இன்றைக்கு நகைச்சுவையும் அருமையாக இருந்தது. எம்ஆர் ராதாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தடா நேரத்துல ஒரு 12 மணி 1 மணிக்கு கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போன உடனே அவர் மட்டும் அங்க இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மனைவி எம்ஆர் ராதாவோட மனைவி மறுநாள் காலையில வந்து கேட்டாங்களாம், மாமா, அதாவது நான் இனிமேல் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டாக்கா உங்களை விட்டுருவாங்களாம் அப்படின்னாங்களாம். அதுக்கு எம்ஆர் ராதா சொன்னாராம், என்ன சொல்ல வர, இனிமேல் என் வீட்டு கட்டில 12 மணிக்கு படுத்து தூங்க மாட்டேன்னு எழுதி கொடுக்க சொல்லி கேட்டாரா அவரு. அந்த மாதிரி நகைச்சுவை, சில நகைச்சுவை வந்து தானாக வந்து விடும். அஜித் சொன்ன நகைச்சுவையும் அருமையாக இருந்தது. குரலும் அருமை. குரல் வேந்தர் அவை அறிதல் என்ற குரலை கூறி அதே சொல்லையும் கூறியிருந்தார். மிகவும் அருமையாக இருந்தது. இன்றைய கூட்டம் மிகவும் நன்றாக நடந்தது. வெற்றி கோப்பையும் சரியாக தரவுகளை வாங்கி கணக்கெடுத்து அதையும் கூறினார். அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடம் கூட்டத்தை ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி பாலா அவர்களே. பொது மதிப்பீட்டு பணியை அருமையாக செய்ததற்கும், அனைவரையும் அழைத்து மதிப்பீடை வழங்க விழைந்ததற்கும் மிக்க நன்றி. அருமையாக இருந்தது உங்களுடைய பொது மதிப்பீடு. நம் நேரமின்மை காரணமாக பட்டிமன்றம் பேசுவதற்கு முன் கிருத்திகா அவர்களிடம் இன்றைய கூட்டத்தை பற்றி அவருடைய கருத்தை கேட்கலாம். கிருத்திகா அவர்களே, உங்களுடைய கருத்தை கூற முடியுமா? முதலில் வாய்ப்புக்கு நன்றி. இந்த இணைப்புல என்னை இணைத்ததற்கு நன்றி. தமிழோட ஆர்வம் மட்டும் எப்பொழுதும் மேலோங்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கூட பாதை எங்க கிடைக்கல அப்படின்னு நம்ம தேடும்போது, ஏதாவது ஒரு வழியில நம்மளுக்கு அந்த பாதையும், அந்த ஆறு ஓட்டத்துக்கான இடமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி உங்க மூலியமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாவும், மிகச்சிறந்த அ ம் கிஃப்ட்டாவும் நினைக்கிறேன். எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. மிக மிக நன்றி. பங்கேற்ற அனைவரும் ரொம்ப அழகா பேசுனாங்க. நானும் தமிழ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். என்னோட தமிழ் ஆர்வத்தையும் இதுல நான் இணைக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. எங்களுடைய கூட்டத்துக்கு தொடர்ந்து வாருங்க. எங்களுடைய குழுவுல இணைஞ்சுக்கங்க. அதற்குரிய விவரங்கள நான் குடுக்குறேன் நானு. கண்டிப்பா இணைஞ்சுக்கங்க. தொடர்ந்து வாருங்கள். மிக்க நன்றி. இத்துடன் இன்று தயாரிக்கப்பட்ட அனைத்து பணிகளும் முடிவடைந்தது. இப்பொழுது பாலா தங்கவேல் அவர்கள் பட்டிமன்றம் பத்தி நம்மிடையே பேசுவார். வாருங்கள் பாலா அவர்களே. நன்றி. பட்டிமன்றம் பேசுவதற்கு முன்னாடி இலக்கண ஆசானுக்கு முன்னாடி இதை சொல்ல வேணாமேன்றதுக்காக பொறுத்திருந்தேன். அவர் வேலையை நான் எடுத்துடக்கூடாதுன்றதுனால இதை நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன் நம்ம கூட்டத்துல. நிகழ்வு நிகழ்ச்சிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. நிகழ்வு என்பது தானாக நடப்பது. ஒரு எரிமலை வெடிப்பது நிகழ்வு. நாம் இந்த கூட்டத்தை நடத்துவது நிகழ்ச்சி. இயற்கையாக இயல்பாக நடப்பதுதான் நிகழ்வு. மகிழ்வு தானாக நடப்பது. மகிழ்ச்சி என்பது நாம் உருவாக்குவது. அதனாலதான் பாரதி வந்துட்டு அதே மாதிரி உணர்வு உணர்ச்சி, தாழ்வு தாழ்ச்சி. பாரதி அதனாலதான் அங்க என்ன பண்ணான்னாக்கா, உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம்னு தான் சொன்னாங்க. உயர்வு தாழ்வு சொல்லல் பாவம்னு சொல்லல. உயர்வு தாழ்வு உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவான், இன்னொருத்தன் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குவான். அது இயற்கையாக நிகழ்வது. அது நிகழ்வு. நிகழ்ச்சி அவன் தன்னை உயர்த்தி செல்ல வேண்டும். அதனால வந்து அந்த இச்சிக்கு இனிமேலாவது தெரிந்து அதனோட சொல்லை சரியாக உபயோகப்படுத்த வேண்டும்
என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் இவங்க சொன்னதுனால சொல்ல வரேன் நான். கிஃப்ட் அது எப்படி தமிழ்ல சொல்றேன்னாங்க, நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னன்னா, ஆங்கில வார்த்தையை அப்படியே தமிழ்படுத்த வேண்டும். கிஃப்ட்னா பரிசுன்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பெரும் பேரு அதுதான். அந்த மாதிரி அந்த தமிழுக்கு உண்டான ஒரு சொல்லை நாம் உபயோகப்படுத்துவதே கிடையாது. தமிழில் நான் மொழிபெயர்க்கும் பொழுது நாம கண்ணன் என்னை கோச்சிக்க கூடாது. சொல்வேந்தர் மன்றத்திலே அதை நான் பார்த்துருக்கேன். நான் ஆங்கிலத்தை கூகுள்ல போட்டு சில அப்படியே அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன என்றுதான் மொழிபெயர்க்கிறோமே தவிர அந்த கருத்து என்ன என்பதை விட்டுவிடுகிறோம். இதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம இலக்கண ஆசான் கூறுவதற்கு முன்னால் சொன்னாது நல்லா இருக்காதுன்றதுனாலதான் கொஞ்சம் பொறுத்திருந்து கூறுகிறேன். இப்பொழுது நாம் பட்டிமன்றத்திற்கு வந்து விடுவோம். சனிக்கிழமை காலையில கிழக்கு நேரப்படி 11 மணிக்கு நாம ஒளிப்பதிவை தொடங்குகிறோம். ஒளிப்பதிவை தொடங்க வேண்டும் என்றால் ஒரு 10-15 நிமிடத்திற்கு முன்பே வந்துவிட வேண்டும். எங்கு வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்ற அந்த தகவல்கள் உங்களுக்கு அளிக்கப்படும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, ஒரு குழு உருவாக்க போகிறேன் புலனத்தில், வாட்ஸ்அப்பில். நம்ம சில சமயங்களில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா, எல்லாத்தையும் தமிழ் படுத்துகிறோம். பிராண்ட் எல்லாம் தமிழ் படுத்துவது நல்லது அல்ல. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. புலனத்தில் நாம என்ன பண்ண போறோம்னு ஒரு குழுவை உருவாக்கி, அதுல முக்கியமாக தலைவர் இருப்பார். அவர் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கலந்து கொள்பவர்கள் கட்டாயம் அதில் இருப்பார்கள். குழுவை உருவாக்கி அந்த குழுவில் எப்படி நீங்கள் இணைய வேண்டும் என்பதற்கான அந்த தகவல்கள் தரப்படும். சனிக்கிழமை காலை தருவோம். ஒரு 1/2 மணி நேரத்திற்கு முன்னாடியோ அல்லது 45 நிமிடம் முன்னாடியோ. நான் சொன்ன மாதிரி நாம்